எந்த பேமானி கேக்குற? ஒன்ன மாதிரி ஒரு பேமானி தம்பி. ஐயா ரெண்டு கையால் அடிக்கிற வரங்க பூரா ஒரு கையால் அடிக்கிறீங்க. ஐயா ரெண்டு கையால் அடிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பிரபு. யாரு காட்சி இதோட லாபம் தான். அவர் ரெண்டு கையில அடிக்க வேண்டியதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கூத்துல நாள்ல கார்த்திகை மாசத்துல நாத்து புடுங்க போவார் ரெண்டு கையாலையும். அந்த பழக்கம் வந்து அந்த பழக்கம் அப்படியே அப்படியே புடுங்க புடுங்குறாரு. அப்படியே நீ ஒரு ஈடி இல்லையா? சும்மா அதுக்கு வர மாதிரி வருது உனக்கு பாவம் இல்ல. ஆம்பளை மாதிரி அடிக்கிறாரு. அடிக்கிற கண்ணாடி ஆளு கொஞ்சம் அவனே கேட்டு வாங்கிக்கிறான். சொல்றதா தப்புங்க. நீங்க பாக்கிறத பார்த்தா வேற ஏதாவது சாப்பிட சாப்பிடுறோம். எப்படி நடந்து போய் நடந்து காட்டு. ஆமாங்க பாருங்க மகாராஜா. கண்ணு தெரியாதவன் காது கேட்காதவன் இந்த வாழைக்கால் மாரி ஈத்துக்கு நடக்கலாம். இவங்க பூரா பெருந்த கம்பெனி தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு பெருமை உனக்கு. கண்ணு தெரியாத வாழைக்கால் வந்தவன் காது கேட்காதவன் யாரு தெரியுமா? இங்க ஒருத்தவருக்கு காது கேட்காதவன் கைவெடுத்தல் நிக்கிற சும்மா. ஐயா விரும்பு வாங்க. அப்படி இருந்து வாங்கணும். அப்படி இருந்து வாங்கணும். ஊரு இலக்கு ஏதாச்சு எனக்கு தெரியலங்க.
ஜெய்வ இந்திரன் ஜெய்வ இந்திரன் ஜெய்வ இந்திரன். அது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஆமாம். 33 கோடி தேவர், 33 தேவர், 42 ரிஷிகள். ஆமா, கண்ணுடர் கண்ணடர் கம்புடர் சொல்லக்கூடிய அத்தனை பேர்களுக்கு தலைவர் தேவ இந்திர தேவ கோமா பொன்னுலக வாசி. அப்படி தேவலோகத்தை எந்த ஒரு குறைபாடு இல்லாம நாடு இருக்கிற பொன்னால சொந்த நாடு. பொன்னால சூழ்ந்த நாடு இருக்குது. என்ன இது? இது பூரா இருக்குது. இதெல்லாம் என்ன? இது பூரா கருவலம் தோப்பு. இது எல்லாமா இது பூரா இது பூரா நெறிஞ்சு முள்ளு. தெரிஞ்சு முள்ளு. இது பூரா கருவலம் தோப்பு. பட்டையை உடிச்சு போய் நம்ம 2 பேரும் சாராயம் காட்டுவோம். இதெல்லாம் பழக்கமா சத்தியம் உனக்கு? இதெல்லாம் பழக்கமானு கேக்குறேன். உன் கூட கேட்டேன். அது போனாகட்டும். இங்க இருக்கக்கூடிய புல் பூண்டு மரம் செடி கொடி அத்தனையாகப்பட்டது மண்ணால் சூழ்ந்து மரம் போல் வளர்ந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் யாரும் ஒரு குறைபாடு இல்லாமல் தெரியாமல் அங்கே எப்படி தெரியுமா? எப்படி தேடி யார் வாழ் வந்தாலும் மருதாசி அருதாசி கம்பகாடி சொல்லக்கூடிய அத்தனை பேர் வரும். ஏன் வந்து விட்டா போட்டு வாரி 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 உன்ன மாதிரி ஒரு ஆள் வாரி 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 கொடுக்க முடியுமா? ஏன் சத்யா என்கிட்ட இருக்குது நான் கொடுக்கலடா. யார் நீ தானே? ஆமா, நேற்று கூட வாரி வாரி கொடுத்த போரு. என்னத்தா நீ வாரி கொடுத்தது 3 நாளைக்கு சமைக்கலாம். ஆமாங்க, 3 வேலைக்கு முடியாது. என்ன கொடுக்கிற பொருள் சமைக்கிற பொருள் இல்ல, அழகு பார்க்கக்கூடிய பொன் பொருள் அதான் கொடுத்துருக்கா. அதை போய் சமைச்சு சாப்பிடுவானா? முடியாது. பிஸ்கட் சாப்பிடலாம், ஒரு கூழ கஞ்ச தண்ணி சாப்பிடலாம். பொன் பொருள் சொல்லக்கூடிய அதை சாப்பிடலாமா? முடியாது. முடியாது. அதை சாப்பிடலாம். பொன் பொருள் சாப்பிட முடியாது. எப்படி சொல்ற? எப்படி 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 சொல்லு என்ன கேளுங்க சொல்லுங்க. எப்படி எப்படி சாப்பிடுது? சேர்த்து கிடைக்கிறது போகலாம். என்னதா பொண்ணு? ஆமா, சேர்த்து கிடைக்கிறது எடுத்து போய் அடை வைக்கலாம். அடை வச்சு 12 மணி நேரம் சாரை ஒயிட் போகலாம். ஒரு நீலாம் ஒரு மன்னனா? பிச்சு புடும் பிச்சு படவ ராஸ்கோல். சத்யா மகாராஜா இப்ப என்ன பண்ணுங்க? உன்னை அடிச்சுக்கணும். அம்மா குஞ்சிடு மூஞ்சி அப்படி இருந்து வாழும். பொண்ணு உலக வாசி 30 கோடி தலைவர் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் சிறு சிறப்போடு உலகத்தை நானும் என் மனைவி இருக்காங்க. உன் மனைவி? ஆமா. உனக்கு பொண்டாட்டி உண்டா? உங்க மனைவி? ஏண்டா எனக்கு பொண்டாட்டி இல்லாத? யாரு உங்க மனைவி? மனைவி யாரு? மனைவி சொல்லுமா? இந்திராணி 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 அயல் ராணி இந்திராணி இப்படி சொல்லக்கூடிய 2 நாம உங்களுக்கு பொண்டாட்டி பேரு அழகு வாய்ந்த பெண்மணி. யாரு உங்களுக்கு? ஆமா, யாரு? இந்திராணி இந்திராணி அயல் ராணி சொல்லக்கூடிய நானும் என் மனைவியும் இது வரையிலும் எனக்கு 2 குழந்தைகளுக்கு தம்பி. எங்களுக்கு 2 குழந்தை. உனக்கு குடும்பம் குழந்தைங்களா? ஆமா, பரவாயில்ல. ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் 2 மகள் வேண்டும். 2 பொண்ணு ஆகுதா? எனக்கு 2 சத்யா. சரி விடுங்க, அப்ப பரவாயில்ல. அது ஒரு ஊரே உண்டாக்கும். எது அந்த பொண்ணு? அந்த 2 என்றால் யார் யாருக்கு 2016 திருமணத்தை முக்கண்டாரி ஆகிய பரம கடவுள் இல்லைய குமாரன் தமிழ் கடவுள் முருக பெருமானுக்கு இந்த
பூலோகத்துல தீர வண்டியன் இருக்கக்கூடிய பன்னியனுக்கு மந்திரமாலா அப்படி இருந்தபோது இது வரையிலும் என் மருமக முருக பெருமான அருள்னால எந்த ஒரு குறைபாடு எங்களுக்கு கிடையாது. ஒரு பையன் ஆட்டவும் எங்களை அசுக்கவும் ஒரு அசுரர் என்பதே இல்ல. அசுரர் பலம் என்பதே இல்ல. ஆட்ட முடியாது, அசுக்க முடியாது. அசுர பலம் இல்ல. யான்னு கேட்டீங்கன்னா சத்த முடியாதுங்க. சொல்லுங்க. முடியாது. அசுரவாய் கிடையாது. கிடையாது. காட்டுக்குள்ள ஐயா பிரிபே ஒண்ணு இல்லைங்க. வந்த உடனே சொன்னீங்களா கொசு கடிக்குதுன்னு, அப்புறம் கொசுவை தெரியுது. அதான் தொண்டு பரவாயில்லை மகாராஜா. மூடு அது எனக்கு லாயப்படாது. அது இனிப்பு, இது காரம். அது நல்லா இருக்குது ஐயா. அருமா இருக்குது, அற்புதமா இருக்கும். நல்லா சாப்பிடு. அது நீ சாப்பிட்டா போதும், உனக்கு சுகரே வராது. யாரு கேளு, அம்புட்டு பாய்சன் சேர்ந்துக்கிட்டாங்க. அது நான் பாயாசத்துக்கு பாயாசத்துக்கு சக்கரை சேர்ந்துக்கிறாள். இது பேரு என்ன? இது பேரு என்ன? இது பேட்டா சில்லி. பாமர மக்களுக்கு தெரியுமாடி இது பேரு என்ன? இது பேர் சில்லி. சில்லி தானே அவனுக்கு சொல்லலாம். அவனுக்கு சொல்லலாம். அது இருந்து பாத்துரும். இதுக்கு பேரு பச்சை மிளகா. பச்சை மிளகா. பச்சை மிளகா, பச்சை மிளகா. அது என்னன்னு தெரியல. பன்னெண்டு கால் மணிக்கு நாம ஈபில சாப்பிட்டோம். புரியாத பார்க்கலாம் பாரு அவ்வளோடா. அப்படி இருந்து பாரு. ரொம்ப சீட்டாரு எனக்கு ஏன் ஊட்டா ஒரு வாரம் அவங்க வீட்டு பக்கம் போய் அப்படி இருந்தா போயினேங்கிறா. 50 பேர் இந்திராணி, அயல்ராணி, இந்திராணி. இப்படியாக தேவனாகப்பட்டவர் தன் மனைவியார் கூடிய இந்திராணி அழைக்க இந்த ராணி